தேவதூதரை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்கச் செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளை விட மேன்மை உள்ளவர். அவர்களை விட மாத்திரமல்ல, தேவதூதரை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் சுபாவமும் ஊழியமும் தேவதூதரின் சுபாவத்தையும் ஊழியத்தையும் விட மேன்மையுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான சுபாவம் அவருடைய விசேஷித்த நாமத்தினால் உறுதி பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமமானது தேவதூதரின் நாமத்தை விட மேன்மை உள்ளது. பரிசுத்த வேத வாக்கியங்களில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் தேவதூதரை பார்க்கிலும் விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டார். பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளமான வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தையும் ஊழியத்தையும் பற்றி மேன்மையாக சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மேன்மையான வார்த்தைகள் தேவதூதருக்கு சொல்லப்படவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சாட்சி தேவதூதர்களில் யாருக்கும் சொல்லப்படவில்லை. இதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதரை பார்க்கிலும் விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இன்னும் அநேக வாக்கியங்கள் தேவதூதரை பற்றி சொல்லப்படவில்லை. நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்று பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட விசேஷித்த வாக்கியத்தை அவர் தேவதூதர்களில் ஒருவருக்கும் ஒருபோதும் சொன்னதில்லை. மேலும் பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொன்னார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுக்கு முதற் பேரானவர், அவர் ஒரே பேரானவர். இந்த வசனம் சங்கீதம் 97:7 வசனத்தில் இருந்து மேற்கோளாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். மனுஷரில் சிலர் மற்ற மனுஷர்களை விட உயர்ந்தவர்களாய் இருப்பார்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் அதிகாரம் உள்ளவர்களாகவும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் எல்லோருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கும் சுபாவத்திற்கும் கீழானவர்கள். இவர்கள் எல்லோருமே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பிதாவானவர் தேவதூதரை பற்றி சொல்லும் போது தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் பிதாவானவர் குமாரனை பற்றி சொல்லும் போதோ தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாக செய்கிறார், தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாக செய்கிறார். தேவதூதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். இவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படியும் விருப்பத்தின்படியும் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற தூதர்கள் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இதற்காகவே தேவன் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் வைராக்கியத்தையும் ஆயத்தத்தையும் தீர்மானத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு சந்தோஷமான காரியங்களை மாத்திரமே தேவ தூதர்கள் செய்ய வேண்டும். தேவனே இவர்களை சிருஷ்டித்தவர். ஆகையினால் தேவ தூதர்கள் ஒருபோதும் தேவனை விட மேன்மையானவர்கள் அல்ல. கிறிஸ்து இவர்களை விட மேன்மை உள்ளவர். தீர்க்கதரிசிகள், தூதர்கள், மோசே, யோசுவா, பிரதான ஆசாரியர், மெல்கிசேதேக்கு, ஆபிரகாம், ஆரோனும் உலகத்தில் உள்ள ஆசாரியரும், பழைய உடன்படிக்கையின் பலி, பழைய உடன்படிக்கையில் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள், பெற்றோரும் மற்றவரும். யூத மார்க்கத்தார் தேவ தூதர்களை மேன்மையாக எண்ணினார்கள், தேவனோடு அவற்றை தொடர்பு படுத்தினார்கள்.
யூத மார்க்கத்தாருக்கு தேவதூதர்களை குறித்த சத்தியத்தை பவுல் தெளிவுபடுத்த விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து தேவன், தேவதூதர் யாவரும் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறார்கள் என்று பவுல் உபதேசம் பண்ணுகிறார். கிறிஸ்து தேவதூதரை பார்க்கிலும் விசேஷித்தவர். தேவதூதரை பார்க்கிலும் விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டார். தேவனுடைய ஒரே பேரான குமாரன். தேவதூதர் யாவரும் கிறிஸ்துவை தொழுது கொள்கிறார்கள். தேவதூதர்களை சிருஷ்டித்தவர், திருத்துவத்தில் அங்கம் வகிக்கிறவர், நித்தியமானவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, நித்திய ராஜா. தேவன் கிறிஸ்துவை மட்டுமே ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உலகங்களை சிருஷ்டித்தவர், சர்வ சிருஷ்டிகளையும் புதுப்பிக்கிறவர். கிறிஸ்து மட்டுமே உயர்த்தப்பட்டவர், தேவ தூதர்களை இயக்குகிறவர். தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான செய்கைக்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையை விட இயேசு கிறிஸ்து மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான செய்கைக்கு அதிக தண்டனை கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அதிகமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவதூதரை விட கிறிஸ்து அதிகமாக வெற்றி சிறந்தவர். தேவதூதரை விட அதிக அதிகாரம் உள்ளவர். தேவதூதரை விட சிறியவராக்கப்பட்டிருந்தவர். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவர். தேவதூதரை விட அதிக அன்புள்ளவர். சகலமும் கிறிஸ்துவிற்காக உண்டாக்கப்பட்டது. சகலத்தையும் உண்டாக்கினார். மனுஷரை ரட்சிக்கிறவர். உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டவர். மனுஷரை பரிசுத்தம் செய்கிறவர். மனுஷருக்கு சகோதரரானவர். தேவனுடைய நாமத்தை மனுஷருக்கு அறிவிக்கிறவர். சபையின் நடுவில் தேவனுடைய துதியை பாடுகிறவர். தேவனிடத்தில் பூரண நம்பிக்கையாய் இருக்கிறவர். தேவனுக்காக பரிசுத்தவான்களை சுதந்திரராக பெற்றிருக்கிறவர். மானிட தன்மையில் பங்குள்ளவர். மரணத்தை அழிப்பதற்காக மரித்தவர். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தவர். பாதாளத்தில் இருந்து ஜனங்களை விடுதலை பண்ணியவர். மனுஷரை மீட்பதற்காக மனுஷருக்கு ஒப்பானவர். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக தாமே சோதிக்கப்பட்டு சோதனையை வென்றவர். இயேசு கிறிஸ்து தமது விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்ட வழிகள் பிறப்பின் மூலமாக, சுதந்திரத்தின் மூலமாக, வெற்றிகளின் மூலமாக.